கோட்டைக்குள் பிரவேசித்த யானையும் பல்லக்கையும் காலாந்தக கண்டர் சிறிது நேரம் மிக கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். பின்னர், அதிசயமா இருக்கிறதே என்றார். சின்ன தளபதி, என்ன அதிசயம், எது அதிசயம் என்று அனிருத்தர் வினாவினார். முதன் மந்திரி, இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் கோட்டைக்குள்ளே போவதுதான் அதிசயம். இளவரசர் மிக்க கூச்சம் உள்ளவராயிற்றே. பல்லக்கின் திரையை விட்டு கொண்டு அல்லவா பிரயாணம் செய்வார். சின்ன தளபதி, என்றைக்காவது ஒரு நாள் கூச்சம் தெளிந்துதானே ஆக வேண்டும். சீக்கிரத்தில் முடிசூட்டி கொள்ள வேண்டியவராயிற்றே. முதன் மந்திரி, மதுராந்தகருக்கு முடிசூட்டுவது என்று முடிவு செய்தாகி விட்டதா? யார் முடிவு செய்தார்கள்? சின்ன தளபதி, சக்கரவர்த்தி தான். நாம் எல்லோருமாக போய் சக்கரவர்த்தியிடம் நாம் சம்மதம் தெரிவித்ததும். முதன் மந்திரி, சக்கரவர்த்தி முடிவு செய்து நாம் சம்மதம் கொடுத்து என்ன பயன்? கொடும்பாளூர் படைகள் அல்லவா சம்மதம் கொடுக்க வேண்டும். அவர்கள் காவல் புரியும் கோட்டைக்குள் இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு குதூகலமாக யானை மேல் ஏறி போவது அதிசயம்தான் என்றார் காலாந்தக கண்டர். யானை சென்ற திசையை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்துவிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பெரிய பழுவேட்டரையரை பார்த்து, அண்ணா, நீங்கள் எல்லோரும் கோட்டைக்குள் செல்வதற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் நான் மட்டும் வர முடியாது. நேற்று வரை என் கட்டுக்காவலுக்குள் இருந்த கோட்டையில் இன்று நான் பிறருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பிரவேசிக்க முடியாது. என் மனம் இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் போய் சக்கரவர்த்தியை தரிசித்து அவருடைய விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் நம் படையுடன் வெளியிலே தான் இருப்பேன். மேலும் வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு கந்தமாறன் போயிருக்கிறான். அவன் என்ன செய்தி கொண்டு வருகிறான் என்று அறிய நான் ஆவலா இருக்கிறேன். வந்தியத்தேவன் எப்படி பாதாள சிறையில் இருந்து தப்பினான், யாருடைய உதவியினால் வெளியேறினான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை மன்னித்துவிட்டு நீங்கள் எல்லோரும் கோட்டைக்குள் போங்கள் என்றார் சின்ன பழுவேட்டரையர். இதை கேட்ட கொடும்பாளூர் வேளார் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் பெரிய பழுவேட்டரையர் குறுக்கிட்டு, சேனாதிபதி, இந்த மூடனுடைய மூளை கலங்கி போயிருக்கிறது. அவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும், நாம் போகலாம், வாருங்கள் என்றார். ஆனால் மறுநாள் சக்கரவர்த்தியிடம் இந்த விவரங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட போது அவர் பெரிய பழுவேட்டரையரின் கருத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. காலாந்தக கண்டர் வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார். என் அன்பார்ந்த தளபதிகளே, நீங்கள் எல்லோரும் என் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். ஆனால் உங்கள் எல்லோரையும் விட நான் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தது கோட்டை காவலர் காலாந்தக கண்டரிடத்தில்தான். அவர் ஏன் வரவில்லை? அவர் வராத வரையில் உங்களை எல்லாம் நான் அழைத்த காரியம் முடிவாகாது என்றார் சக்கரவர்த்தி. இதை கேட்ட பெரிய பழுவேட்டரையர், சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிற எந்த முடிவையும் என் சகோதரனும் ஒப்புக்கொள்வான். அவன் நேரில் வந்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை. தனாதிகாரி ராமனுக்கு லட்சுமணன் வாய்த்தது போல் தாங்களுக்கு காலாந்தக கண்டர் வாய்த்துள்ளார் என்பதை உலகம் எல்லாம் அறிந்திருக்கிறது. ஆனாலும் அவர் ஏன் இங்கு இன்றைக்கு வரவில்லை? இதற்கு முன்னால் இங்கு நான் நடத்தியுள்ள எல்லா மந்திர ஆலோசனைகளிலும் சின்ன பழுவேட்டரையர் இருந்திருக்கிறார். அவரை கேட்காமல் எந்த முடிவும் நாம் செய்ததில்லை. அத்தகைய அறிவில் சிறந்த வீரர் இப்போது மட்டும் ஏன் வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார் சக்கரவர்த்தி. இதை கேட்ட முதன் மந்திரி அனிருத்தர், பெருமானே, அதற்கு நான் மறுமொழி சொல்கிறேன். காலாந்தக கண்டர் இன்று குருவுக்கு மிஞ்சிய சீடர் ஆகிவிட்டார். சக்கரவர்த்தி அழைப்பதாக சொல்லியும் வருவதற்கு மறுத்துவிட்டார். பெரிய பழுவேட்டரையரும் எவ்வளவோ புத்தி கூறியும் அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. கோட்டைக்குள் வருவதற்கு மறுத்துவிட்டார். இதற்குள் பார்த்திபேந்திரன் குறுக்கிட்டு, ஐயா முதன் மந்திரி, ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம். சக்கரவர்த்தியின் விருப்பத்தை ஒட்டி நாம் இங்கு செய்யும் எந்த முடிவையும் தாம் ஒப்புக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார் என்றான் பார்த்திபேந்திரன். பார்த்திபா, ஆனாலும் இங்கு வருவதற்கு சின்ன பழுவேட்டரையர் மறுத்ததற்கு காரணம் என்ன? அவர் மனதில் இன்னும் ஏதாவது விபரீத சந்தேகம் தோன்றி இருக்கிறதா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. அரசே, மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதில்லையா? அவருக்கு இப்போது எது எடுத்தாலும் சந்தேகம்தான். இங்கே மதுராந்தகர் பத்திரமா இருக்கிறாரா என்பது பற்றி சந்தேகம். வந்தியத்தேவன் பாதாள சிறையில் இருந்து தப்பி சென்று விட்டது பற்றி சந்தேகம். தளபதிகளே, காலாந்தக கண்டர் மனதில் ஏதேனும் சந்தேகம் உதித்தால் அதற்கு காரணம் இல்லாமல் போகாது என்று சக்கரவர்த்தி கூறியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. ஒவ்வொருவர் மனதிலும் வெவ்வேறு சிந்தனை தோன்றியது. பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு, பெருமானே, என் சகோதரனுடைய சந்தேகத்துக்கு காரணம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அவனை பற்றி நான் குற்றம்
குற்றம் கூறவும் விரும்பவில்லை. ஆனால் அவன் கோட்டைக்கு வர மறுத்ததற்கு உண்மையான காரணம் என்னவென்பதை சொல்லிவிடுகிறேன். இந்த தஞ்சாவூர் கோட்டை வெகு காலமாக அவனுடைய கட்டுக்காவலுக்குள் இருந்ததாம். இப்போது பெரிய வேளாரின் அதிகாரத்துக்கு கோட்டை காவல் மாறிவிட்டதாம். அதனால் அவன் இந்த கோட்டைக்குள் வர முடியாதாம். அவனுடைய இப்படிப்பட்ட அதிக பிரசங்கி தனத்துக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? பெரிய பழுவேட்டரையரே ஏன் நீதி செய்ய முடியும் என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இவ்வாறு கூறியதும் எல்லோரும் மௌனமா இருந்தார்கள். மறுபடியும் சுந்தர சோழர், அமைச்சர்களே, சோழ குலத்தின் புகழுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த குலத்து மன்னர்கள் நீதி வழுவாத நெறியில் நின்று வந்ததுதான். என் குலத்து முன்னோர் ஒருவர் தமது அருமை குமாரனை கன்றுக்குட்டியின் மீது தேரை ஏற்றி கொண்டதற்காக அவனுக்கு மரண தண்டனை விதித்த வரலாற்றை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். பசுக்களுக்கு நீதி வழங்கியவர்கள் குடிமக்களுக்கு எத்தகைய நீதி வழங்கியிருப்பார்கள்? தங்கள் ஆட்சிக்கு துணை நின்ற தளபதிகளுக்கு எப்படி நியாயம் வழங்கியிருப்பார்கள்? நான் மட்டும் அந்த மரபுக்கு மாறாத நடந்து சோழ குலத்துக்கு ஏன் களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? சின்ன பழுவேட்டரையரிடம் இருந்து தஞ்சை கோட்டை காவலை பெரிய வேளார் கைப்பற்றியது பெரும் தவறு. என் அருமை மகன் அகால மரணமடைந்த துயரத்தில் மூழ்கியிருந்தபடியால் சின்ன பழுவேட்டரையருக்கு இழைத்த அநீதியை பற்றி நான் சிந்திக்க தவறிவிட்டேன். சேனாதிபதி இந்த கோட்டை காவலை மீண்டும் அவரிடம் மாற்றி கொடுத்து விட வேண்டியதுதான் என்றார் சக்கரவர்த்தி. இதை கேட்ட கொடும்பாளூர் பெரிய வேளாரின் முகத்தில் ஈ ஆடவில்லை. திருக்கோவலூர் மலையமான் அப்போது முன் வந்து, அரசே, தஞ்சை கோட்டை காவல் சின்ன பழுவேட்டரையரிடம் இருந்தபோது அந்த பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றியதாக தெரியவில்லையே. சதிகாரன் ஒருவன் இந்த கோட்டைக்குள் புகுந்து அரண்மனை அந்தபுரம் வரைக்கும் வந்து தங்கள் மீது வேல் எறியும் படிக்கும் நேர்ந்து விட்டதே. யாரோ ஓர் ஊமை பெண் குறுக்கிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றும்படி நேர்ந்து விட்டதே. அவள் அந்த சமயம் வராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? இந்த தஞ்சை கோட்டையில் உள்ள ஆயுத சாலையில் எண்ணுவதற்கு இயலாத வாள்களும் வேல்களும் ஈட்டிகளும் அடுக்கி வைத்திருந்து என்ன பயன்? இங்கே கோட்டை காவலுக்கு என்று இத்தனை வீரர்களும் வேளக்கார படையை சேர்ந்த வீராதி வீரர்களும் இருந்து என்ன பயன்? தளபதி சின்ன பழுவேட்டரையர் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றியதாக சொல்ல முடியுமா? அவரிடம் இருந்து நாம் பெரிய வேளார் கோட்டை காவலை கைப்பற்றியது எப்படி தவறாகும் என்று கேட்டார். மாமா, விதியின் கொடுமைக்கு யார் மீது குற்றம் சுமத்தி என்ன செய்வது? தாங்கள் அருமை பேரன் ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற உங்களால் முடிந்ததா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எத்தனையோ முயற்சி செய்தீர்களே என்றார் சக்கரவர்த்தி. அரசே, அதை பற்றி விசாரிக்க வேண்டியது அவசியம்தான். கடம்பூர் அரண்மனையில் நேர்ந்த கொடிய சம்பவத்துக்கு பொறுப்பாளி யார் என்று இன்னும் விசாரணை நடக்கவில்லை. அதை பற்றிய உண்மை வெளியாகவும் இல்லை என்றார் மலையமான். அரசே, பெரிய பழுவேட்டரையரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தோம். அவர் வந்துவிட்டபடியால் இனி விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். ஐயா, விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொலை குற்றம் சாட்டப்பட்ட வந்தியத்தேவன் பாதாள சிறையில் இருந்து தப்பி ஓடியது எப்படி? அதற்கு பொறுப்பு யார் என்பதையும் இப்பொழுதே தீர விசாரிக்க வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். சேனாதிபதி, அதுவும் கேள்விப்பட்டேன். வந்தியத்தேவன் பாதாள சிறையில் இருந்து தப்பி ஓடியது எப்படி? அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது என்று சக்கரவர்த்தி கேட்டார். அரசே, அதற்கு மறுமொழி முதன் மந்திரி அனிருத்தர் சொல்ல வேண்டும் என்றார் பெரிய வேளார். பிரபு, அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். வந்தியத்தேவன் தப்பி ஓடியது நான் செய்த ஒரு சிறிய தவறினால்தான். ஆனால் அவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கும் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். அதில் தவறினால் உரிய தண்டனைக்கு உள்ளாகிறேன் என்றார் அனிருத்தர். அரசே, அந்த பொறுப்பை முதன் மந்திரிக்கு முன்னால் என் நண்பன் காந்தமாறன் ஏற்றுக்கொண்டு விட்டான். பாதாள சிறையில் இருந்து தப்பி ஓடியவனை துரத்தி கொண்டு போயிருக்கிறான் என்றான் பார்த்திபேந்திரன். இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அறையில் பெண்மணிகள் இருவர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் சக்கரவர்த்தினி வானமா தேவியும் இளைய பிராட்டி குந்தவையும் தான். வந்தியத்தேவனை காந்தமாறன் துரத்தி கொண்டு போயிருக்கிறான் என்ற செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி குந்தவை தேவியின் முகம் மாறுதல்
அடைந்ததை முதன் மந்திரி அனிருத்தர் மட்டுமே கவனித்தார். பார்த்திபேந்திரனை பார்த்து, பல்லவ குமரா, உன் நண்பன் கந்தமாறன் வெகு கெட்டிக்காரன் தான். ஆனால் சில காரியங்களில் அவனை நம்புவதில் பயனில்லை. அவனுடைய சொந்த கடம்பூர் மாளிகையில் தங்கியிருந்த சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணான இளவரசர் கரிகாலரை அவனால் காப்பாற்ற முடியவில்லையே. சிறையில் இருந்து தப்பி ஓடிய வந்தியத்தேவனை அவனால் பிடிக்க முடியுமா? எனக்கு தோன்றவில்லை என்றார் முதன் மந்திரி. தமது கடைசி வார்த்தைகளில் அடங்கிய குறிப்பை குந்தவை பிராட்டி தெரிந்து கொண்டாள் என்பதையும் கவனித்துக் கொண்டார். அரசே, கந்தமாறனும் வந்தியத்தேவனும் நண்பர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் சேனாதிபதி வேளார். சக்கரவர்த்தி, அது பழைய கதை. சோழ குலத்துக்கு துரோகம் செய்த யாரும் சம்புவரையர் குலத்துக்கு சிநேகமா இருக்க முடியாது என்றார் பெரிய சம்புவரையர். பெரிய வேளாரே, அதை பற்றி இப்போது என்ன பேச்சு? வந்தியத்தேவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கிற பொறுப்பைத்தான் முதன் மந்திரி அனிருத்தர் ஏற்றுக்கொண்டு விட்டாரே. சேனாதிபதி தஞ்சை கோட்டை காவலை திரும்ப சின்ன பழுவேட்டரையரிடம் ஒப்புவித்துவிட வேண்டியதுதான் என்றார் சுந்தர சோழர். அரசே, தங்களின் கட்டளை இது என்றால் நிறைவேற்றி வைக்க சித்தமா இருக்கிறேன் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். அவருடைய குரலில் அவரது உள்ளத்தில் பொங்கிய கோபம் வெளியானது. கொடும்பாளூர் மாமா, தாங்கள் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் எவ்வளவோ மூத்தவர். என் தந்தையை போல் தங்களிடம் நான் பக்தி கொண்டவன். தங்களுக்கு நான் கட்டளையிட முடியுமா? என் அபிப்பிராயத்தை சொன்னேன். இந்த விஷயத்தில் இங்குள்ள மற்றவர்களின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டியதை பற்றி பிறகு கவனிக்கலாமே என்றார் சக்கரவர்த்தி. அரசே, எனக்கு அதில் விருப்பமில்லை. சின்ன பழுவேட்டரையர் தமது கடமையில் தவறிவிட்டார். ஆகையால் கோட்டை காவலை திரும்ப கொடுக்க கூடாது என்று கண்டிப்பாக மறுத்து கூறினார் திருக்கோவலூர் மலையமான். முதன் மந்திரியின் கருத்து என்ன என்று சக்கரவர்த்தி கேட்டார். அரசே, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது கோட்டை காவலை மாற்றுவதில் சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். ராஜ்ய உரிமை சம்பந்தமாக பேசி முடிவு செய்வதற்காக எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர்கள். அந்த விஷயம் முடிவான பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்றார் அனிருத்தர். முதன் மந்திரி, சின்ன பழுவேட்டரையர் இல்லாமல் நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது. தனாதிகாரி, தங்கள் கருத்து என்ன என்று கேட்டார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. அரசே, மலையமான் கருத்தை நானும் ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் தன் கடமையில் தவறிவிட்டான். பொறுப்பை சரிவர நிறைவேற்றவில்லை. ஆகையால் கோட்டை காவலை அவனிடம் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை என்றார் பெரிய பழுவேட்டரையர். அவருடைய சகோதர பாசத்தை அங்கிருந்த எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள் ஆதலால் பெரிய பழுவேட்டரையரின் மேற்கூறிய மறுமொழி அனைவருக்கும் வியப்பை உண்டாக்கியது. அதை காட்டிலும் சக்கரவர்த்தி தொடர்ந்து கூறியது அதிக வியப்பையும் திகைப்பையும் உண்டாக்கிவிட்டது. தனாதிகாரி, சின்ன பழுவேட்டரையர் அவருடைய கடமையில் தவறவில்லை. நானும் தாங்களும் தான் அவருடைய வார்த்தையை கேட்க தவறிவிட்டோம். அவர் அவ்வப்போது செய்த எச்சரிக்கைகளையும் நாம் இருவருமே பொருள்படுத்தவில்லை. எல்லோரும் கேளுங்கள். மதுரை வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகளை பற்றி சின்ன பழுவேட்டரையர் அடிக்கடி எனக்கு எச்சரிக்கை செய்து வந்தார். அவர்கள் இந்த கோட்டைக்கு உள்ளேயே தொடர்பு வைத்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஆகையால் என் அரண்மனைக்கும் அந்த புறத்துக்கும் கூட இன்னும் கடுமையான காவல் போட வேண்டும் என்று வற்புறுத்தினார். தனாதிகாரியின் அரண்மனைக்கும் என் அரண்மனைக்கும் உள்ள ரகசிய வழிகளை அடைத்துவிட வேண்டும் என்றும் 2 அரண்மனைக்கும் மத்தியில் காவல் போட வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். பெரிய பழுவேட்டரையரிடம் காலாந்தக கண்டர் எவ்வளவு பக்தி கொண்டவர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயமே. ஆயினும் தனாதிகாரி மீதே அவர் என்னிடம் புகார் சொன்னார். தாம் தமையனார் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் அரண்மனையிலேயே சதிகாரர்கள் வருவதாக தாம் சந்தேகிப்பதாகவும் தெரிவித்தார். பெரிய பழுவேட்டரையரை அவருடைய அரண்மனையிலிருந்து வேறு அரண்மனைக்கு போக சொல்லிவிட வேண்டும் என்றும் பொக்கிஷத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றிவிட வேண்டும் என்றும் யோசனைகள் கூறினார். அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நான் செவியில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. இந்த சமயம் பெரிய பழுவேட்டரையர் தமது தொண்டையை ஒரு முறை கனைத்துக் கொண்டார். அதை கேட்டு சுந்தர சோழர் தாம் பேச்சை நிறுத்தினார். சக்கரவர்த்தி, என் மீது தங்களுடைய கருணை காரணமாக தாங்கள் சொல்லாமல் விட்டதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய அவமானத்தை தாங்கள் வெளியிட விரும்பவில்லை. நானே வெளியிட்டு கொள்கிறேன். நான் மோக வலையில் மூழ்கி மணந்து கொண்ட நந்தினியை பற்றி என் சகோதரன் எனக்கு எச்சரிக்கை செய்தான். மந்திரவாதி என்று சொல்லிக் கொண்டு அவளிடம் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் தலைவன் வந்து போவதாகவும் எச்சரிக்கை செய்தான். மாயா மோகத்தில் மூழ்கி கண்ணிழந்து குருடனா
இருந்த நான் அதற்கு செவி சாய்க்கவில்லை. ஆனாலும் அவன் தன் கடமையில் இருந்து தவறியவன் தான். அவனுக்கு அவ்வளவு நிச்சயமாக தெரிந்திருக்கும் போது அவன் அந்த பாதகியையும் அவளிடம் வந்து கொண்டிருந்தவர்களையும் கண்டுபிடித்து கொண்டிருக்க வேண்டும். நான் தடுத்திருந்தால் தமையன் என்று பார்க்காமல் அவனுடைய கைவாளால் என்னையும் கொண்டிருக்க வேண்டும். அவ்விதம் செய்ய தவறியது அவன் கடமையை கைவிட்டது தானே என்று பெரிய பழுவேட்டரையர் தாம் பெரிய குரலில் கூறியதை கேட்டவர்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்தது. அவருடைய வார்த்தைகளில் ததும்பிய சொல்ல முடியாத மனவேதனையை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வேதனைப்பட்டார்கள். தனாதிகாரி, கொஞ்சம் பொறுங்கள். தங்கள் சகோதரர் சின்ன பழுவேட்டரையர் கடமையை கருதி அவ்வாறு செய்யக்கூடியவர் தான். அதற்கு நானே தடையாக இருந்தேன். தங்களை பற்றியும் தங்கள் இளையராணியை பற்றியும் ஏதாவது புகார் சொல்வதா இருந்தால் என் முகத்திலே விழிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டே தங்களுடைய அரண்மனையில் இருந்து தங்களை வேறிடத்துக்கு மாற்றிவிட்டு அங்கே வேளக்கார படையை கொண்டு வைக்கும் யோசனையையும் நிராகரித்தே. அப்படி அஞ்சி வாழ்ந்து எதற்காக இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டே. என் மனதில் குடிகொண்டிருந்த வேதனையும் என் உடலை பற்றி இருந்த நோயும் என்னை வாழ்க்கையை பெருகும்படி செய்திருந்தன. பழுவூர் மாமா, எனக்காவது என் குலத்துக்காவது நேர்ந்திருக்கும் எந்த தீங்குக்கும் தாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாளி அல்ல. தங்கள் சகோதரரும் பொறுப்பாளி அல்ல. அவற்றை நானே தேடிக்கொண்டே. இவ்வாறு சக்கரவர்த்தி கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. ஆம், சின்ன பழுவேட்டரையர் மீது அணுவளவும் தவறில்லை. முதல் வந்தியத்தேவன் என்னும் வாலிபன் இங்கு முதல் வந்திருந்த போதே காலாந்தக கண்டர் எச்சரிக்கை செய்தார். அவன் இந்த கோட்டைக்கு வெளியில் பல்லக்கில் வந்த பழுவூர் இளையராணியோடு ரகசியம் பேசியதாக கூறினார். அவனும் சோழ குலத்தின் எதிரிகளோடு சேர்ந்து சதி செய்பவனாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டார். பழுவூர் முத்திரை மோதிரத்தை காட்டி அவன் கோட்டைக்குள்ளே பிரவேசித்ததையும் பழுவூர் அரண்மனையின் அந்த புறத்து ரகசிய வழியாகவே அவன் இங்கிருந்து தப்பி சென்றிருக்க வேண்டும் என்றும் கூறினார். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்து வந்தேன். அறிவில் சிறந்த மேதாவியான நம்முடைய முதன் மந்திரி அனிருத்தரும் என் செல்வ குமாரி இளைய பிராட்டியும் கூட வந்தியத்தேவன் விஷயத்தில் ஏமாந்து போனார்கள். அவன் மூலமாக முக்கியமான ஓலைகளை அனுப்பி வைத்தார்கள். அனிருத்தர் இந்த சமயம், சக்கரவர்த்தி, நான் ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இளைய பிராட்டி அப்படியெல்லாம் எளிதில் ஏமாந்து போகக்கூடியவர் அல்ல. வந்தியத்தேவனிடம் ஓலை அனுப்பிவிட்டு அவன் நடவடிக்கைகளை கவனிக்க என்னை ஏற்பாடு செய்யும்படி கூறினார். நான் ஈழத்துக்கு என் சீடன் ஆழ்வார்க்கடியானை அனுப்பினேன். காஞ்சிக்கும் அவனை தொடரும்படி அனுப்பியிருந்தேன். முதன் மந்திரி, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இருவரும் அவனிடம் ஏமாறவில்லை என்றே வைத்துக் கொள்வோம். பாதாள சிறையில் இருந்து அவனும் இன்னொருவனும் தப்பி சென்றது உண்மைதானே? அதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது அல்லவா? சின்ன பழுவேட்டரையரிடம் இந்த கோட்டை காவல் இருந்திருந்தால் அவ்வாறு அவர்கள் ஒரு காலும் திரும்பி சென்றிருக்க முடியாது. ஆகையால் சேனாதிபதி சின்ன பழுவேட்டரையரை உடனே தருவித்து அவரிடம் தஞ்சை கோட்டை காவலை திரும்ப ஒப்புவித்து விடுங்கள். என்னுடைய கட்டளை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபு, அப்படியே செய்கிறேன். நாங்கள் இப்போது விடை பெற்று கொள்ளலாமா என்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கேட்டார். அவருடைய குரலில் ஆத்திரம் தணிந்திருந்தது. பழுவேட்டரையர்கள் விஷயத்தில் சுந்தர சோழர் காட்டிய அன்பும் ஆதரவும் குற்றத்தை பொறுத்து குணத்தை பாராட்டிய சிநேக மனப்பான்மையின் சேனாதிபதியின் உள்ளத்தை உருக்கியிருந்தன. அவர் ஒரு நொடி அப்படியே திகைத்து போய்விட்டார். தளபதிகளே, இப்போது எல்லோரும் போகலாம். சின்ன பழுவேட்டரையர் வந்த பிறகு மறுபடியும் கூடி மேலே நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். ராஜ்ய உரிமையை பற்றி என் பெரிய அன்னை முதிய பிராட்டியாரோடு இன்னும் நான் பேசி முடிக்கவில்லை. அதற்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. அனைவரும் புறப்படும் சமயத்தில் பார்த்திபேந்திரன், அரசே, சிநேக துரோகியும் ராஜ துரோகியுமான வந்தியத்தேவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கும் பொறுப்பை முதன் மந்திரி ஒப்புக்கொண்டார். அதை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் உயிருக்கு உயிரான நண்பராக இருந்த இளவரசர் ஆதித்த கரிகாலரின் கொடிய மரணத்தை வேறு யார் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. அவருடைய மரணத்துக்கு காரணமா இருந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டித்தே ஆக வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் கிழச்சிங்கத்தின் கர்ஜனையை போல் ஒரு முறை தொண்டையை கனைத்துக் கொண்டார். ஏதோ பேச எண்ணியவர் பின்னர் தாம் கருத்தை மாற்றிக்கொண்டதாக தோன்றியது. ஒன்றும் சொல்லாமல் வெளியேறினார். மற்றவர்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். அன்று மாலையே சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி தஞ்சாவூர் கோட்டையின் காவல் பொறுப்பு மீண்டும் சின்ன பழுவேட்டரையரிடம்
ஒப்புவிக்கப்பட்டது. முதலில் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஆட்சேபனைகளும் கூறினார். இதிலும் ஏதேனும் சூழ்ச்சிகள் இருக்கக்கூடும் என்று தாம் சந்தேகத்தை வெளியிட்டார். இது சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளை என்று பெரிய பழுவேட்டரையர் எடுத்து கூறிய பிறகு கோட்டை காவலை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். கொடும்பாளூர் வீரர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கோட்டையில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கோட்டை வாசலிலும் மதில் சுவர்களிலும் முன்போல் பழுவூர் வீரர்கள் காவல் புரிய தொடங்கினார்கள். இந்த மாறுதல் விபரீதமான விளைவுகளுக்கு காரணமாகியது. பழுவூர் வீரர்களுக்கும் கொடும்பாளூர் வீரர்களுக்கும் அடிக்கடி சச்சரவு ஏற்பட்டு சில சமயம் குழப்பமும் விளைந்தது. பொன்னியின் செல்வர் வாழ்க என்ற கோஷமும் இளவரசர் மதுராந்தகர் வாழ்க என்ற கோஷமும் மாறி மாறி போட்டி கோஷங்களாக எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த கோஷங்கள் நாடெங்கும் பரவின. பொதுமக்களும் அவற்றில் கலந்து கொண்டார்கள். அடுத்த 3 தினங்களில் சோழ நாடு முழுவதும் ஒரே கலவரமாகி விட்டது. வாய் சண்டை கை சண்டையாகி தடியடி சண்டையாக முற்றியது. களிகளும் தடிகளும் வாள்களுக்கும் வேல்களுக்கும் இடம் கொடுத்து சென்றன. சில நாளைக்கு முன்பு சோழவள நாட்டை பாழ்படுத்திய புயலையும் வெள்ளத்தையும் போலவே இப்போது ஆத்திர புயலும் பெரியாகிய வெள்ளமும் நாலாபுறமும் பரவி நாட்டில் நாசத்தை விளைவித்தன. செம்பியன் மாதேவியை பார்க்க வேண்டும் என்று சுந்தர சோழர் பல முறை சொல்லி அனுப்பிய பின்னர் அந்த மூதாட்டி சக்கரவர்த்தியை காண்பதற்கு வந்தார். சக்கரவர்த்தி அவர் வரும் செய்தியை அறிந்து வாசற்படி வரையில் நடந்து சென்று காத்திருந்து வரவேற்று அழைத்து சென்றார். தம் பக்கத்தில் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அரசே, அடுத்தடுத்து துயரமான செய்திகளை கேட்டு நொந்திருக்கும் என் உள்ளம் தாங்கள் உடல் நலம் பெற்றிருப்பதை பார்த்து திருப்தி அடைகிறது. இறைவன் அருளால் நெடுங்காலம் தாங்கள் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருந்து இந்த உலகத்தை பரிபாலித்து வர வேண்டும் என்று முதிய பிராட்டியார் கூறினார். அன்னையே, என் கால்கள் மீண்டும் நடக்கும் சக்தி பெற்றிருப்பதை குறிப்பிடுகிறீர்கள். அதை பற்றி எனக்கும் திருப்தி தான். இந்த சோழ நாடெல்லாம் போற்றி வணங்கும் தாங்கள் வரும்போது எழுந்து வரவேற்க முடியாதவனா இருந்தேன். ஊமையும் செவிடுமான ஒரு தெய்வ பெண்மணியின் அன்பின் சக்தியால் என் கால்கள் இழந்திருந்த இயல்பை மீண்டும் பெற்றன. எழுந்து நின்றும் நடந்து வந்தும் தாங்களை வரவேற்கும் பாக்கியம் பெற்றவனானேன். ஆயினும் தேவி, நான் உயிர் வாழ்ந்திருப்பது பற்றி திருப்தி அடையவும் இல்லை. இனி நெடுங்காலம் உயிர் வாழ விரும்பவும் இல்லை. தாங்கள் அத்தகைய ஆசி எனக்கு கூற வேண்டாம். விரைவில் சிவபதம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்றார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தி, தங்கள் குலத்து மூதாதையர் எல்லோரும் வீர சொர்க்கத்தையோ சிவபதத்தையோ அடைந்தார்கள். தங்களுக்கும் பரலோகத்தில் அவர்கள் இடம் தேடி வைத்திருப்பார்கள். உரிய காலம் வரும்போது சிவகணங்கள் வந்து தாங்களை அழைத்து போவார்கள். ஆனால் அத்தகைய பதத்தை அடைவதற்கு தாங்கள் அவசரப்படுதல் ஆகாது. இந்த உலகத்தில் தங்களுக்கு இன்னும் கடமை எவ்வளவோ இருக்கிறது. நேர்மை நெறிப்பிழாத தங்கள் ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். சிவலாய கைங்கரியங்கள் நாடெங்கும் நடைபெற்று வருகின்றன. சைவர்கள், வைஷ்ணவர்கள், புத்தர்கள், சமணர்கள் முதலான பல மதத்தினரும் தங்கள் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். தாயே, அவர்கள் யாரும் இனி அத்தகைய பிரார்த்தனை செய்யலாகாது. என் ஆயுள் நீடிக்க பிரார்த்திப்பது என் மனவேதனையை நீடிக்க செய்யும் பிரார்த்தனையாகும். சோழ நாடு அளித்த வீரர்களுக்குள்ளே வீராதி வீரனான ஆதித்த கரிகாலனை பறி கொடுத்துவிட்டு நான் இவ்வுலகில் நெடுங்காலம் உயிரோடு இருக்க வேண்டுமா? அவன் இறப்பதற்கு முன்னதாக என் உயிர் போயிருக்க கூடாதா? சக்கரவர்த்தி, புத்திர சோகம் மிக கொடியதுதான். ஆனாலும் விதியின் வலிமையை பற்றி பேதையாகிய நான் தங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுடன் இணை பிரியா தோழரா இருந்தார். காக்கும் கடவுள் ஆகிய திருமாலின் அவதாரம் கிருஷ்ண பரமாத்மா. அவராலே கூட அரவானையும் அபிமன்யுவையும் காப்பாற்றி கொடுக்க முடியவில்லை. அத்தகைய வீர புதல்வர்கள் இறந்த பிறகும் அர்ஜுனன் உயிர் வாழ்ந்திருக்கவில்லையா? பெற்ற பிள்ளைகளின் மீது ஆசை இல்லாதவன் அல்லவே அர்ஜுனன். மண்ணுயிரை காக்கும் பொருட்டு நீ உன் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா போதித்ததை ஏற்றுக்கொண்டு அர்ஜுனன் உயிர் வாழ்ந்தான். சக்கரவர்த்தி, கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு செய்த போதனை தங்களுக்கும் பொருத்தமானது. தாயே, அபிமன்யு போர்க்களத்தில் வீர போர் புரிந்து மரணம் அடைந்தான். வீர சொர்க்கம் எய்தினான். அரசே, தங்கள் குமாரன் வீரத்தில் அபிமன்யுக்கு குறைந்தவன் அல்லவே. 12ஆம் வயதில் சேவூர் போர்க்களத்திலும் 18ஆம் பிராயத்தில் வீரபாண்டியன் இறுதி போரிலும் ஆதித்த கரிகாலன் புரிந்த வீர செயல்களை இந்த உலகம் என்றும் மறக்காதே. அபிமன்யுவை
கடைசியில் பலர் சூழ்ந்து கொண்டு அவனை நிராயுத பாணியாக்கி அதர்ம யுத்தம் செய்து கொன்றார்கள். அதுபோலவே ஆதித்த கரிகாலனையும் தந்திரத்தால் தனிமைப்படுத்தி சதிகாரர்கள் பலர் சூழ்ந்து நின்று திடீரென்று தாக்கி கொன்றார்கள். தாயே, அவன் இறந்தது எப்படி என்பதை மட்டும் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியுமானால் என் மனம் ஓரளவு நிம்மதி அடையும். சக்கரவர்த்தி, சென்று போனதை பற்றி எதற்காக மனதை புண்படுத்தி கொள்ள வேண்டும்? கரிகாலனுடைய விதி முடிந்தது. வால் நட்சத்திரம் விழுந்தது. சோழ நாடு ஒரு மகா வீரனை இழந்தது. ஏன், எப்படி என்று விசாரித்து என்ன ஆக போகிறது? தாயே, உண்மை தெளிவாகாத படியால் யார் யார் மீதோ சந்தேகம் ஏற்படுகிறது. பூமியை ஆதிசேஷன் தாங்குவது போல் சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி வந்தவரான பெரிய பழுவேட்டரையர் மேலேயே சிலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். வீண் பழி சுமத்துகிறார்கள். சக்கரவர்த்தி, அவரையே கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாயே, பெரிய பழுவேட்டரையரை கேட்க யாருக்கு தைரியம் உண்டு? எனக்கு இல்லை. எப்படியோ அவர் இதில் சிக்கிக்கொண்டு மனம் நொந்து போயிருக்கிறார். என்ன நடந்தது என்று அவராக சொல்லாத வரையில் அவரை யார் கேட்க முடியும்? தாயே, தக்கோலாம் போர்க்களத்தில் என் பெரிய தந்தை ராஜாதித்தர் யானை மேல் துஞ்சி வீர சொர்க்கம் புகுந்த பின்னர் சோழ படை சின்னா பின்னா பட்டு சிதறி ஓட தொடங்கியது. ஓடிய வீரர்களை வழிமறித்து நிறுத்தி மறுபடியும் ஒரு படையாக்கி கன்னரதேவன் படைகளை விரட்டி அடித்த மகா வீரர் பெரிய பழுவேட்டரையர். அன்று அவர் ஆபீதம் செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு சோழ ராஜ்யமே இருந்திருக்காது. தக்கோலத்து போரில் அவருடைய திருமேனியில் 64 காயங்கள் பட்டன. அப்படியும் அவர் சோர்ந்து விடாமல் போர்க்களத்தில் நின்று வெற்றி கண்டார். அதற்கு பிறகு அவர் போர்க்களத்துக்கே போகக்கூடாதென்று கட்டுப்பாடு செய்து தனாதிகாரியாக்கினோம். அத்தகையவரை, என் தந்தைக்கு சமமானவரை நான் என்ன கேட்க முடியும்? சக்கரவர்த்தி, உண்மை வெளியாவதற்கு வேறு வழி ஒன்றும் இல்லையா? தாயே, வானகுலத்து வந்தியத்தேவன் கரிகாலனுடைய உடலின் அருகில் இருந்தான் என்று சொல்கிறார்கள். அவனை கேட்டு உண்மை அறியலாம் என்று எண்ணினே. அவனும் பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். இதை பற்றி சின்ன பழுவேட்டரையர் முதன் மந்திரி மேல் குறை சொல்வதற்கு நியாயம் இருக்கிறது. இதுவரையில் மௌனமாக இருந்த குந்தவை இப்போது குறுக்கிட்டு, தந்தையே, அந்த வீரரை எப்படியும் கொண்டு வந்து ஒப்புவிப்பதாக முதன் மந்திரி பொறுப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறாரே என்றாள். குழந்தாய், இந்த மாதிரி முதன் மந்திரி பல தடவை பொறுப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் நிறைவேற்றுவது நிச்சயமில்லை. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஓடியவனை துரத்தி கொண்டு போயிருப்பதாக அறிகிறேன். கந்தமாறன் அவ்வளவு முன் யோசனைக்காரன் அல்ல. அவசர புத்தி படைத்தவன். அதிலும் சம்புவரையர் குலத்துக்கு களங்கம் உண்டாக கூடாது என்ற ஆத்திரமுள்ளவன். அவன் வந்தியத்தேவனை தொடர்ந்து போயிருப்பது என் கவலையை அதிகமாக்குகிறது. ஐயா, சென்று போனதை மறந்து விடுவதே நல்லது. இனி நடக்க வேண்டியதை பற்றி யோசியுங்கள். அன்னையே, அதற்காகவே தங்களை அழைத்து வர சொன்னேன். ஆளுக்கு மேல் ஆள் அனுப்பி கொண்டிருந்தேன். மேலே நடக்க வேண்டியது பற்றி எனக்கு யோசனை கூறி உதவ வேண்டும். சக்கரவர்த்தி, அறிவில் சிறந்த அமைச்சர்கள் பலர் தாங்களுக்கு யோசனை சொல்ல இருக்கிறார்கள். இந்த பேதை பெண் என்ன யோசனை சொல்ல போகிறேன்? என்னை கரம் பிடித்து என் ஜீவியத்தை புனிதப்படுத்திய மகா புருஷர் இந்த உலகில் வாழ்ந்திருந்த காலத்திலும் நான் அரசாங்க காரியங்களில் கவனம் செலுத்தியதில்லை. அவர் தேவலோகம் சென்ற பிறகு சிவகைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருக்கிறேன். என்னால் என்ன யோசனை சொல்ல முடியும்? தேவி, கோபித்து கொள்ள கூடாது. எங்கள் குலத்தில் தோன்றிய பெண்கள் எல்லோரும் பேதைகளா இருக்கவில்லை. இதோ இருக்கிறாளே என் அருமை மகள் குந்தவை. அவளுக்கு நிகரான அறிவு படைத்தவர்களை நான் கண்டதில்லை. அரசே, மன்னிக்க வேண்டும். நான் சோழ குலத்தில் பிறந்தவள் அல்லவே, மழவரையர் குலத்தில் பிறந்தவள் தானே என்றார் முதிய பிராட்டியார். தாயே, எந்த குலத்தில் பிறந்தாலும் பெண்கள் அறிவுடையவர்களாக இருக்கலாம். பிறந்த குலம் புகுந்த குலம் இரண்டுக்கும் நன்மை உண்டாக்கலாம். பெண்கள் வெறும் பிடிவாதம் பிடித்து பிறந்த குலமும் புகுந்த குலமும் அழிந்து போவதற்கு காரணமாவதும் உண்டு. தாயே, தாங்கள் அத்தகைய குல நாசத்துக்கு காரணமாக போகிறீர்களா? இவ்விதம் சுந்தர சோழர் கேட்டதும் செம்பியன் மாதேவி நெருப்பை மிதித்தவர் போல் துடித்து, சக்கரவர்த்தி, இது என்ன வார்த்தை? என்னால் ஏன் சோழகுலம் நாசமடைய வேண்டும்? நான் அவ்வளவு சக்தி படைத்தவள் அல்லவே என்று கண்களில் நீர் நல்க விம்மிக் கொண்டே கூறினார். தேவி,
சிறிது கடுமையாக பேசுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். என் மூத்த குமாரன் இறந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்னும் எண்ணம் என் நெஞ்சை பிளந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை காட்டிலும் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பம் ஒன்று உண்டு. என் மூதாதையர் காலத்திலிருந்து வலுப்பெற்று பரவி வரும் இந்த சோழ ராஜ்யம் என் காலத்தில் சின்ன பின்னப்பட்டு அழிந்தது என்றால் அதை காட்டிலும் கொடிய தண்டனை எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. 3 வருஷங்களாக என் அருமை குமாரன் கரிகாலனை நான் பார்க்காமலே இருந்தேன். எனக்காக காஞ்சி நகரில் அவன் பொன் மாளிகை கட்டினான். அங்கு வந்து தங்கும்படி என்னை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தான். நான் போகவில்லை. என் உடல்நிலையை காரணமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். உண்மையான காரணம் அதுவல்ல. நான் காஞ்சிக்கு புறப்பட்டு சென்றால் பழுவேட்டரையர்களின் சிநேகத்தில் அவநம்பிக்கை கொண்டு நான் போய்விட்டதாக அவர்களும் நினைக்கலாம். மற்ற சிற்றரசர்களும் பெருந்தர அரசாங்க அதிகாரிகளும் கருதலாம். அதிலிருந்து என்ன விபரீதம் இந்த சோழ ராஜ்யத்துக்கு ஏற்படுமோ என்று எண்ணித்தான் நான் காஞ்சிக்கு போகவில்லை. நான் போயிருந்தால் ஒருவேளை என் அருமை குமாரன் கரிகாலன் இன்று உயிரோடு இருந்திருப்பான். மன்னர் மன்னா, தாங்கள் எவ்வளவோ அறிவாளி, ஆற்றல் மிக படைத்தவர். ஆயினும் விதியை மாற்றி எழுத தங்களால் கூட முடியாது. அன்னையே, விதியை என்னால் மாற்றி இருக்க முடியாது. ஆனால் என் குமாரனை இறுதி காலத்தில் பார்க்க முடியாமல் போய்விட்டதே. அவன் மனதில் குடிகொண்டிருந்த வேதனையை அறியாமல் போய்விட்டேனே என்று இன்றைக்கு நான் படும் வருத்தம் இல்லாமல் போயிருக்கும். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன்? விஜயலாய சோழரும் அவர் வழியில் வந்த வீராதி வீரர்களும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து ஸ்தாபித்த இந்த சோழ ராஜ்யத்தின் நலத்தை கருதி என் சொந்த ஆசாபாசங்களை எல்லாம் நான் வேரோடு களைந்து விட்டிருந்ததை தங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான். ஆதித்த கரிகாலனை எந்த காரணத்தினாலோ பழுவேட்டரையர்களுக்கும் அவர்களை சேர்ந்த சிற்றரசர்களுக்கும் பிடிக்காமல் போய்விட்டது. தங்கள் குமாரனும் என் சகோதரருமான மதுராந்தகனை எனக்கு பிறகு சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்கள் அப்படி முயற்சி செய்ததில் தவறு ஒன்றும் இல்லை. மகா புருஷரும் சிவஞான சித்தருமான கண்டராதித்தருடைய புதல்வன் சோழ சிங்காதனத்தில் ஏற எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவன். உண்மையில் நான் முடிசூட்டி கொண்டதே தவறான காரியம். அப்போது பெரியவர்கள் எல்லோரும் சொன்னார்களே என்று மறுத்து பேச முடியாமல் இசைந்து விட்டேன். அதன் பலன்களை இன்று அனுபவிக்கிறேன். என் அருமை குமாரனை பறிகொடுத்துவிட்டு நான் உயிரோடு இருக்கிறேன். இவ்வளவு துன்பமே எனக்கு போதும். இனி இந்த பெரிய ராஜ்யம் உள்நாட்டு சண்டையினால் அழிந்து போவதை என் கண்ணால் பார்க்க விரும்பவில்லை. தேவி, அத்தகைய அழிவு இந்த சோழ ராஜ்யத்துக்கு நேராமல் தடுப்பதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார் சுந்தர சோழர். செம்பியன் மாதேவி தாம் கண்களில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அரசர்க்கரசே, தாங்கள் கூறியது எதுவும் என் சிற்றறிவுக்கு சரி என்று தோன்றவில்லை. என்னுடைய கணவருக்கு பிறகு என் மைத்துனரும் தங்கள் தந்தையுமான அரிஞ்சய தேவர் சிங்காதனம் ஏறினார். என் கணவர் விருப்பத்தின் படியே அது நடந்தது. அரிஞ்சயருக்கு பிறகு தாங்கள் சிங்காதனம் ஏற வேண்டும் என்பது என் கணவரின் விருப்பம்தான். 3 உலகையும் ஒரு குடையில் ஆண்ட தங்கள் பாட்டனார் பராந்தக தேவரும் அவ்வாறு ஏற்பாடு செய்துவிட்டு சென்றார். ஆகையால் தாங்கள் சோழ சிங்காதனம் ஏறியதில் முறை தவறு எதுவும் இல்லை. என்னுடைய நாதர் சிவபக்தியில் ஈடுபட்டு ஆத்ம செல்வராக விளங்கினார். ராஜரீக காரியங்களில் அவருடைய மனம் ஈடுபடவில்லை. ஆகையால் அவருடைய காலத்தில் சோழ ராஜ்யம் சுருங்கி கொண்டு வந்தது. தாங்கள் பட்டத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் ராஜ்யம் விரிவடைந்தது. தெற்கேயும் வடக்கேயும் தோன்றியிருந்த பகைவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவ்விதம் ராஜ்யம் மேன்மையுறுவதற்கு முக்கிய காரணமா இருந்தவன் தங்கள் அருமை செல்வன் ஆதித்த கரிகாலன். அவனுக்கு உலகம் அறிய இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. அதை மாற்றி என் மகனுக்கு ராஜ்ய உரிமையை அளிக்க வேண்டும் என்பதற்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? நான் சம்மதித்தாலும் உலகம் சம்மதிக்குமா? ராஜ்யத்தின் மக்கள் சம்மதிப்பார்களா? சக்கரவர்த்தி, உள்நாட்டு சண்டையினால் ராஜ்யம் அழிவதை தடுக்க விரும்புவதாக சற்று முன்னால் சொன்னீர்கள். ஆதித்த கரிகாலனை புறக்கணித்து விட்டு என் புதல்வனுக்கு பட்டம் கட்டியிருந்தால் அதே உள்நாட்டு சண்டை நேர்ந்திருக்காதா?
ராஜ்யம் அழிந்திருக்காதா என்று கேட்டார் செம்பியன் மாதேவி. தாயே, அதனாலே தான் நானும் தயங்கிக் கொண்டிருந்தேன். எல்லோரையும் சமரசப்படுத்தி அனைவரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஏற்பாடு செய்ய முயற்சிப்பட்டேன். அது கைகூடுவதற்குள்ளே விதி குறுக்கிட்டு விட்டது. கரிகாலனுடைய ஆயுள் முடிந்து விட்டது. தாயே, அடுத்தாற்போல் நான் செய்ய வேண்டியது என்ன? தாங்களே சொல்லுங்கள். இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை என்னால் இனி தாங்க முடியாது. யாரிடமாவது ஒப்புவித்து விட்டு கரிகாலனுடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். காஞ்சியில் எனக்காக வென்று கரிகாலன் கட்டியுள்ள பொன் மாளிகையில் தங்கி என் இறுதி காலத்தை கழிக்க விரும்புகிறேன். இப்போது யாருக்கு பட்டம் கட்டுவது என்று சொல்லுங்கள். அருள்மொழியை காட்டிலும் மதுராந்தகன் பிராயத்தில் மூத்தவன். என்னை விட இளையவன். ஆனாலும் அவனுக்கு சிறிய தந்தை முறையில் உள்ளவன். கொடும்பாளூர் வேளாரும் திருக்கோவலூர் மலையமானும் அருள்மொழிக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்கிறார்கள். தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் குலமுறைக்கும் விரோதமான இந்த காரியத்துக்கு நான் எப்படி உடன்பட முடியும்? அல்லது தாங்கள் தான் எப்படி உடன்பட முடியும்? அன்னையே, எனக்கு உதவி செய்யுங்கள். மதுராந்தகனுக்கு முடிசூட்ட தங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அதை வைத்துக்கொண்டு நான் சேனாதிபதி பெரிய வேளாரையும் திருக்கோவலூர் மலையமானையும் சம்மதிக்க செய்வேன். தங்கள் சம்மதத்தையும் அனுமதியையும் தெரிவித்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிய புண்ணியத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. அரசே, என் சம்மதத்தை கேட்க வேண்டாம். சிவபதம் அடைந்த என் இறைவர் எனக்கு இட்ட கட்டளைக்கு மாறாக நான் நடக்க முடியாது. ஆனால் ராஜ்ய விவகாரங்களில் நான் இனி குறுக்கிடுவதில்லை. மதுராந்தகனை அழைத்து அவன் சம்மதத்தை கேட்டு எப்படி நல்லதோ அப்படி செய்யுங்கள் என்றார் செம்பியன் மாதேவி. தாயே, ஆம், மதுராந்தகனை அழைத்து அவனுடைய சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் எதுவும் தீர்மானிக்க வேண்டும். அதற்கும் தங்கள் உதவி வேண்டும். தேவி, மதுராந்தகன் எங்கே என்று கேட்டார் சக்கரவர்த்தி. செம்பியன் மாதேவி தாம் தொண்டை அடைக்க நாக்கு தழுதழுக்க, மதுராந்தகன் எங்கே? சென்ற 3 தினங்களாக இந்த கேள்வியைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாரும் மறுமொழி சொல்லவில்லை. அரசே, என் புதல்வன் எங்கே? கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரை கூப்பிட்டு கேளுங்கள். தாயே, சின்ன பழுவேட்டரையர் தங்களை கேட்க வேண்டும் என்கிறார். தாங்களும் முதன் மந்திரி அனிருத்தரும் ஏதோ சூழ்ச்சி செய்து மதுராந்தகனை மறைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். அன்னையே, இப்போது சின்ன பழுவேட்டரையரையும் முதன் மந்திரியையும் அழைத்து வர செய்கிறேன். அனுமதி கொடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. அரசே, அப்படியே அழைத்து வர செய்யுங்கள். நானும் அவர்களை கேட்கிறேன் என்றார் செம்பியன் மாதேவி. குந்தவை உடனே வாசப்பக்கம் சென்று அங்கிருந்த காவலர்களிடம் சொல்லி அனுப்பினாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் முதன் மந்திரியும் சின்ன பழுவேட்டரையரும் வந்தார்கள். சக்கரவர்த்தி சின்ன பழுவேட்டரையரை நோக்கி, தளபதி, சோழ நாடு போற்றி வணங்கும் மூதாட்டியார் நீர் கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார். மதுராந்தகன் எங்கே என்று வினாவுகிறார். மதுராந்தக தேவரை பற்றி தாங்கள் அறிந்ததை சொல்லுங்கள். தங்கள் சந்தேகத்தையும் ஒளிவு மறைவின்றி கூறுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. சின்ன பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார். தேவியாரின் சிவபக்தியும் சீலமும் உலகம் அறிந்தவை. சோழ நாட்டு மக்கள் அவரை நடமாடும் தெய்வமாக கருதி போற்றுகிறது போல் நானும் போற்றுகிறேன். நான் இப்போது தெரிவித்துக் கொள்வதை குற்றம் கூறுவதாக எண்ணக்கூடாது. எந்த காரணத்தாலோ தேவியார் தமது குமாரர் சோழ சிங்காதனம் ஏறுவதை விரும்பவில்லை. இதுவும் எல்லோரும் அறிந்தது. மூத்த பிராட்டியாரை காட்டிலும் எனக்கோ மற்றவர்களுக்கோ அவருடைய புதல்வர் விஷயத்தில் அதிக அன்பு இருக்க முடியாது. ஆயினும் மர்மமா இருக்கிற சில விஷயங்களை விளக்குவது அவசியமா இருக்கிறது. அதிலும் சக்கரவர்த்தி மதுராந்தகரை கொண்டு வருக என்று அடியேனுக்கு கட்டளையிட்டிருப்பதால் என்னுடைய சில சந்தேகங்களையும் வெளியிட வேண்டி இருக்கிறது. 3 நாளைக்கு முன்னால் பெரிய பிராட்டியும் மதுராந்தக தேவரும் கோட்டைக்கு வெளியே சென்றார்கள். புஷ்ப திருப்பணி செய்யும் சேந்தன் அமுதனுடைய குடிசைக்கு சென்று நலம் விசாரித்தார்கள். பின்னர் தேவியார் மட்டும் கோட்டைக்கு திரும்பினார். சிறிது நேரத்துக்கு பிறகு நானும் என் தமையனாரும் கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் நின்று கொடும்பாளூர் வேளாருடன் பேசிக் கொண்டிருந்தோம். மதுராந்தக தேவரை பற்றி நான் விசாரித்து
கொண்டிருந்த சமயத்தில் யானை பல்லக்கு பரிவாரத்துடன் சிலர் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். மதுராந்தக தேவர் வாழ்க என்ற கோஷமும் கேட்டது. முதன் மந்திரி அவர்கள்தான் அப்போது அதை சுட்டி காட்டினார். யானை மேலிருந்தவர் மதுராந்தக தேவர் என்று கூறினார். எனக்கு அதை பற்றி சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி கோட்டை காவல் என் வசத்தில் வந்தது. என் அரண்மனையில் தான் மதுராந்தகர் தங்குவது வழக்கம். அன்றிரவு அதை பற்றி நான் விசாரிக்கவில்லை. மறுநாள் விசாரித்த போது என் அரண்மனைக்கு வரவில்லை என்று தெரிந்தது. பின்னர் கோட்டை முழுவதும் தேடி பார்த்தோம். யார் யாரையோ விசாரித்து பார்த்தோம். மதுராந்தக தேவரை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. கோட்டைக்குள் வந்தவர் எப்படி மாயமாய் மறைந்தார்? தேவியாரும் முதன் மந்திரியும் இப்பொழுது நான் சொல்ல போவதற்காக மன்னிக்க வேண்டும். அவர்கள் இருவரும் ஏதோ சூழ்ச்சி செய்து மதுராந்தகர் பயம் கொள்ளும்படியான செய்தி எதையோ அவரிடம் சொல்லி இந்த நகரை விட்டும் நாட்டை விட்டும் ஓடி போகும்படி செய்து விட்டார்கள் என்று சந்தேகப்படுகிறேன். நான் சொல்வது தவறாயிருந்தால் மீண்டும் பெரிய பிராட்டியாரின் மன்னிப்பை கேட்கிறேன். செம்பியன் மாதேவி தழுதழுத்த குரலில், தளபதி, தாங்கள் இப்போது கூறியது முற்றும் தவறு. சிவபெருமானுடைய பாத கமலங்கள் சாட்சியாக சொல்கிறேன். முதன் மந்திரி அனிருத்தரிடம் சமீபத்தில் என் குமாரனை பற்றி பேசியதும் இல்லை, சூழ்ச்சி செய்ததும் இல்லை. அன்று மாலை நானும் மதுராந்தகனும் சேந்தன் அமுதன் குடிசைக்கு போனது உண்மைதான். நான் அங்கிருந்து புறப்பட்ட போது மதுராந்தகன் சிறிது நேரம் கழித்து வருவதாக சொன்னான். அதற்கு பிறகு நான் அவனை பார்க்கவில்லை. 3 நாட்களாக நானும் அவனை தேடிக் கொண்டு தான் இருக்கிறேன் என்றார் செம்பியன் மாதேவி. தேவியார் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் முதன் மந்திரி தான் இந்த மர்மத்தை விடுவிக்க வேண்டும் என்றார் காலாந்தகர். தளபதி, எந்த மர்மத்தை என்று முதன் மந்திரி அனிருத்தர் கேட்டார். முதன் மந்திரி, தேவியின் புதல்வர் காணாமற் போன மர்மத்தை பற்றித்தான் தளபதி. இந்த கோட்டை முழுவதும் தாங்கள் நன்றாக தேடி பார்த்ததாக கூறியது உண்மைதானா? ஆம் முதன் மந்திரி, தங்கள் அரண்மனையை தவிர மற்ற எல்லா இடங்களையும் தேடி துருவி பார்த்தாகி விட்டது. தளபதி, என் அரண்மனையை மட்டும் விட்டுவிட்ட காரணம் என்ன? முதன் மந்திரி, தாங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி என்கிற மரியாதை காரணமாகத்தான். ஓஹோ தளபதி, அப்படியானால் தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்யவில்லை என்று ஏற்படுகிறது. சக்கரவர்த்தி, தங்களுடைய பெரிய அன்னையும் சோழ நாடு போற்றும் சிவபக்த சிரோமணியுமான மூத்த பிராட்டியார் தமது புதல்வரை பற்றி என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை. நான் அவருடன் சூழ்ச்சி எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவியாரின் திருவயிற்றில் உதித்த தேவர் என்னுடைய மாளிகையில் தான் 3 நாளாக இருந்தார். இப்போது இந்த அறையின் வாசலிலே வந்து தங்களையும் அன்னையையும் தரிசிப்பதற்காக காத்திருக்கிறார். அனுமதி கொடுத்தால் அழைத்து வருகிறேன். இவ்வாறு முதன் மந்திரி கூறியதும் அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அடைந்த வியப்பை சொல்லி முடியாது. முதன் மந்திரி, இது என்ன வேடிக்கை? தேவியின் புதல்வரை அழைத்து வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டுமா? சீக்கிரமே வரவழையுங்கள் என்றார் அரசர். முதன் மந்திரி அனிருத்தர் வாசற்படியின் அருகே சென்று கை தட்டிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தார். அடுத்த நொடி சேந்தன் அமுதனை முன்னால் விட்டு கொண்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தான். சின்ன பழுவேட்டரையர் மிக்க ஆத்திரத்துடன், முதன் மந்திரியின் பரிகாசத்துக்கு ஓர் எல்லை வேண்டாமா என்று கேட்டார். ஆனால் செம்பியன் மாதேவி இரு கரங்களையும் நீட்டி தாம் திருமுகத்தில் அன்பும் ஆர்வமும் ததும்ப மகனே என்று அழைத்ததும் தளபதிக்கு மனக்குழப்பம் உண்டாகி விட்டது. தாயே, என்னை அழைக்க இப்போதேனும் தங்களுக்கு உள்ளம் வந்ததே, அது நான் செய்த தவத்தின் பயன்தான் என்று கண்களில் நீர் ததும்ப சொல்லிக் கொண்டு செம்பியன் மாதேவியை நெருங்கினான். மதுராந்தக உத்தம சோழன் என்று சரித்திரத்தில் புகழ்பெற்ற சிவபக்தி செல்வனை திருவயிறு வாய்த்த தேவி அன்புடன் அணைத்துக் கொண்டு மெய் மறந்து ஆனந்த கண்ணீர் பொழிந்தார்.